எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் பூண்டு முட்டை சாதம் வாங்க எப்படி பண்ணணும்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பேனில் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோடனே பூண்டை இடித்து அதையும் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கோல்டன் ஃப்ரை ஆகணும். பூண்டு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரை பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிடலாம். உப்பு தேவையான அளவுக்கு போட்டுடலாம். இப்போ மசாலா தூளில் மஞ்சத்தூள், மல்லித்தூள், தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நடுவில் பார்ட்டிஷன் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி 2 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். பெப்பரும் ஆட் பண்ணிக்கலாம் முட்டை மேலே. லைட்டாக இந்த மாதிரி முட்டையை உடச்சி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா கிராம்பிள்டு எக்ஸ் மாதிரி பண்ணிடுங்க. அந்த எக்கில் இருக்க மாய்ஸ்ட் போனதுக்கப்புறம் நான் அரிசி ஆல்ரெடி வடித்து வச்சுருந்தேன். நம்ம அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம் சாப்பாடை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்ம முட்டை சாதம் ரெடி. ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பண்ணிடலாம். ஒரு நல்ல லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. அவ்வளோதான், இது லஞ்ச் பேக் பண்ணியாச்சு. இதுக்கு பெருசாக சைட் டிஷ் எதுவும் தேவையில்லை. நான் இன்றைக்கி வத்தல் தான் வச்சுருக்கேன். உங்களுக்கு உருளைக்கிழங்கு பொரியல் இந்த மாதிரி எதுனாலுமே இதுக்கு நல்ல காம்பினேஷனாக தான் இருக்கும். இன்றைக்கான ஃப்ரூட் ஸ்நாக்ஸ்க்கு முலாம்பழம் வச்சுருக்கேன். அது மேலே லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் என்ன லஞ்ச் பேக் பண்ணிங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ, பாய்.